இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது லெஃப்ட் ஓவர் வடைக்கறி தான். ஒரு 5-6 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், தோல் நீக்கின இஞ்சி துண்டுகள் போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் மாறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வடைக்கறிக்கு இந்த பச்சை மிளகாய் செம தூக்கலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் மாறின பிறகு ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. வடை ஈவினிங் டீக்கு போட்டதான், அதை இப்போ டின்னருக்கு மாற்றிக்கிறேன். பருப்பு வடை போட்டு வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று நல்லா சுற்றி விட்டுட்டுனா நல்லா உதிரியாக நமக்கு கிடச்சிரும். இந்த வடைக்கறிக்கு நான் ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு வடைக்கறி செஞ்சுருக்கிறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்க போகிறோம். தண்ணி விட்டு கொதிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிறேன். சூப்பரான ஒரு வடைக்கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.